இப்போ நான் பெரிய காலம் வேண்டி கேட்கறது, நாடு செழிக்க நல்ல மழை பெய்யணும், ஊர் செழிக்க உத்த மழை பெய்யணும். பெரியக்கா அதாவது சூரிய பகவான் செய்ய வேண்டிய வேலையை தவறாமல் செய்கிறார். அது மக்களால் பொறுக்க முடியல. அம்மா நீ மனமிறங்கி வாயு பகவானையும் வரண பகவானை கூப்பிட்டு நாட்டு மக்களை காப்பாற்ற நீ மலையை இறங்குன்னு சொல்ல வேண்டியது பெரியக்கா. மலையை இறக்கி விடாத. சிங்கனும் பன்மாரி மலையும் எங்கும் தெய்வ சக்தி கண்ணி மலையே கோடி நீரோடி சதுரகிரி திரவாதி திரவங்கள் கண்ட மலையே பத்திரம் வரித்த மலையே மாணவர்கள் மணி வந்து பூசாரி கம்பளம் மஞ்சைக்கு இறங்கு மலையே மாணவர்கள் மணி வந்து பூசாரி மஞ்சைக்கு இறங்கு மலையே பொங்கு புகழ் பூசையும் கிருஷ்ணமையே போத்தித்தமும் செய்வளையே போருக்கு வீரவளை யாருக்கு நீதிவளை வீரமலையே நாடு செழித்து வாழ நல்ல மழை பெய்ய வேணும். எவ்வளவு சீக்கிரம் நீ மலையை இறக்கணுமோ மலையை இறக்காயா? மக்கள்லாம் சூரிய பகவான் போடுற போடு சகிக்க முடியல. உன் நீதி இறங்கணும். பெரியக்கா மலையை இறக்கு நாடகம் தொடரும். பெரிய காடிமன் தவம் செய்யும் காலத்தில் கௌரவா முனிவர் என்று முனிவர் அவரிடத்துல சொன்ன முடியாக்க ஆளு வேணும்னு ஒரு ஆண் குழந்தையை ஒன்று செஞ்சார். அவன் எந்திரிச்சு ஓடி பள்ளத்துல ஒன்றுன அவனை கூப்பிட்டப்பா உன் வம்சம் கல்லர்ந்து விளங்குவோன்னு சொன்னார். ரெண்டாவது தவத்துல ஒரு ஆண்மகனை உண்டு செய்தார். அவன் ஓடி மரமரமா ஒன்றுன நீ மரமருந்து வாழ்ந்துக்கோன்னு சொன்னார். மூணாவது ஒரு ஆண்மகனை உண்டு செஞ்சார். அவன் எந்திரிச்சதையும் இந்த நாட்டை ஆளணும், எனக்கு அர்ஜென்டா முடி கட்டி வைங்க. அப்பா ஒன்று சொன்னார். முனிவர் மனம் செலுத்து நாலாவது ஒரு மகன் ஒன்று செஞ்சால் நடக்க காலில் வீச கையில் முன்னைய அவனுக்கு மீண்டும் கைகால வளர வைத்து நடக்க காலினால காலத்தை கவனை கோல் பிடிக்க கையினால கோலத்தை கவனம் என்று பேர் வைத்தான். அவன் பெரிய ஆளா வந்தவுடன் அவனுக்கு ஒரு அவன் மனைவி மணி வயிற்றுல 2 ஆம்பளை பிள்ளை பிறந்தது, ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது. பெரிய பேரு கைதானம் மேல இருக்குது கோலத்தை கவனம், சின்ன பேரு காலத்தை கவனம். ஆம்பளை ஆனதையும் 2 பேர்த்துக்குமே கல்யாணம் செஞ்சு வச்சார். கோலத்தக்காரனுடைய தங்கச்சி தொப்பாக்க உணர்ச்சி அம்மையாலே கல்யாணம் பண்ணி வச்சார். இந்த சின்ன பொண்டாட்டிக்கு 12 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை. இந்த கோலத்தாக்கவனுக்கு பிள்ளைகளே இல்லை. அவன் என்ன செய்வான்? அப்ப பிள்ளைகளையே என்று இந்த 12 பங்காளிமார்களும் பெரிய ஆளுந்தங்கை ஆனவுடன் அவன் என்ன செஞ்சான்?
நம்ம பெரிய போய் உள்ளூரில் இருந்தால் நாளைக்கு ஆடு மாடு தோட்டம் பூரா சரி பாகமாக பங்கு பிரிக்கணும். இவனை வச்சிருக்கப்படாதுன்னு ஆடு மாடு வீடு வாசல் தோட்டம் எல்லாமே இளைஞர் செய்யலாம். கோலத்தக்கவன அவ்வளவுக்கு பொறுத்துட்டு பேசாம இருந்தார். கடைசியா கோலத்தக்கவனை கொண்டு வந்து ஆவணத்தை கட்டி வச்சு சமக்கலையே அடிக்கிறான். அவர் என்ன கேட்டாரு, வாப்பா உங்களுக்கு நான் என்னடா செஞ்சேன், ஏன்டா சும்மா இருந்தோட கொண்டாத அடிக்கிறிய அப்படின்னு கேட்டார். அதுக்கு பங்காளி சொன்னா, நீ நம்ம உள்ளூர்ல இருந்தா எங்களுக்கு பாதி பங்குக்காரன், உன்னை கொல்ல மனசு இல்லை, உன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு விடியறதுக்குள்ள ஓடி போயிட்டியா, ஓடி பொழைச்சிக்க, இருந்த காலையில உன்னை கொண்டு விடுவேன்னு கட்டு அவுத்து விட்டான். அடிபட்டு உதைப்பட்டு கோலத்தக்கவண்ணன் வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி துப்பாக்கவனை கூப்பிட்டு, அம்மா 12 பங்காளி கவனமாக இந்த ஊரை விட்டே நம்மளை போகணும்னு சொல்லிட்டான். கூட சரக்கை எடு, கப்பல் துறையை விடிய போயிடலாம். அப்படி புறப்படும் காலத்துல இந்த பங்காளியோட பண்ண ஒரு பொம்பளை பிள்ளை, அவ அந்த பொண்ணு சண்டை பண்றோம். அண்ணன் பெரிய படுக்கே இந்த கேதி நாளைக்கு மாயம் வந்து நமக்கு இதான்னு அவங்க 2 பேரும் புறப்பட்டு பின்னாடியே வர்றாங்க போறாங்க. மாயனூர் கனகசலாண்டியனுடைய ஆலயத்துக்காக வந்தாங்க. அப்படி வந்த பிறகு என்னங்க கொஞ்சம் பழைய சாதம் கொண்டு வந்திருக்கேன், நீங்களே எங்க அண்ணாவும் கையால சுத்தம் செஞ்சுட்டு வாங்க, சாப்பிட்டு போகலாம். மைத்திரி 2 பேரும் சாப்பாடு போனாலும் போய் கொண்டு வந்தாங்க. மதிக்கரில கும்பலா இருந்தது, அதை கண்டாரு. என்னமோ கும்பலாது என்னமோ தெரியலையே கேட்கா என்று பறக்க அந்த இடத்துக்கு வந்து, ஐயா என்னங்க அம்மா இவ்வளவு கும்பலாது என்னங்க காரணம்? அதாவது சேவை சொல்ல மாட்டேங்க, இங்க பங்கு பிடிச்சிட்டு இருக்காங்க, அது என்ன கும்பல். சரி போங்க. அதே நேரத்தில் பறக்க அருகில் வந்து, அம்மா என்னங்க சாப்பிட போற நேரத்தில் மதிக்கரில் என்னன்னு கேட்டேன். அதான் சோழன் சேரன் பாண்டியன் மூவரும் பிறந்து மதிக்கரில் பங்கு போன பிரிச்சுட்டு இருக்காங்களாம். சரி, அதனால நாட்டை பங்கு பிரிக்கிறாரு, பிரிக்கலையா? சரி, அதனால நம்ம சொல்ல வந்தேன். அதாவது சாதம் போட்டிருக்கேன், நீங்க சாப்பிடுங்க, அதுக்கு தகுந்த ஏற்பாடு நான் செய்கிறேன். சரி என்று அவர்களுக்கு சாதம் போட்டுட்டு என்ன நினைத்தாங்க, பக்கத்துல ஆடு மாடு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் இடத்துல சென்று ஆடுமேக்கி அண்ணகளே இறப்புப்பால் வாங்கி அதை ஒரு அமிர்தமாக கடந்து என்னங்க இதை கொண்டு போய் அமிர்தத்தை கொடுத்த ராஜர் இடத்துல கொடுத்தீங்கன்னா ஏதோ நம்ம இருக்க வேண்டிய ஏலத்தனத்தை பார்த்துட்டு ஏதோ கையால கொஞ்சம் ஏதாவது இடம் கொடுத்தாங்கன்னா அதை கொஞ்ச நாளைக்கு இருந்து பார்த்துக்கலாங்க. போயிட்டு வாங்க. அப்ப ராஜா அமிர்தமுடைய தலையை வைத்துக் கொண்டு ராஜர் அருகில் வந்தார்கள். மன்னர்கள் பார்த்தார்கள். அப்பா உன் தலையில இருக்கிறது என்ன? அமிர்தமுடி சாமி. அந்த கயிறை வாங்கி 4 பாகமாக பகிர்ந்து செல்லாண்டியவன் கால் பாதாரத்தை ஒன்று வச்சுட்டு 3 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டார்கள். அந்த 7 குடியானவன் கொண்டு வந்த தயிரை சாப்பிட்டதை இந்த 4 பாகம் தெரிகிறார். மாயனூர் மதுக்கரைக்கு மேற்கே பெரியவன் சேரனுக்கு, மதுரை மாநகரம் பாண்டியனுக்கு, தஞ்சாவூர் ஜில்லா சோழராஜனுக்கு 3 பாகம். அப்ப இவங்க 3 பேர்த்துக்கும் பொதுவாக நெல்லுப்பட்டி வடநாடு, நெகுசொந்த கோடாடு, ஆலத்தூர் பட்டணம், அழகுபண்டி வடநாடு 5 கிராமம் 5 லட்சம் காணி பொது
நீ நானும் பெரியவர். ஆமாங்க. அந்த ஏழைக்கு உன் பக்கம் கொடுத்தாலும் என் பங்கே கொடுத்துருங்க. பாண்டியா அந்த தயிர் கொடுத்தவனுக்கு உன் பக்கம் கொடுக்காம. ஏமா கொஞ்சம் தயிர் கொடுத்தவங்களுக்கு 5 கிராமம் 5 லட்சம் காணி கொடுக்கணுமா? என் பங்க கொடுக்க மாட்டேன். இப்போ கடைசியா சோழராஜாவும் என் பங்க கொடுத்துட்டான். பாண்டிய மன்னன் கொடுக்க மறுத்தான். அம்மனுக்கு கோபம் வருது. சேல தேசம் அதெல்லாம் அப்போ இப்போ இல்லையே. சேல தேசம் மழை பெய்யி, சோழ தேசம் நெல்விளையும், பாண்டிய நாடு பாலடைஞ்சு போடக்கூடாதுன்னா. அம்மா அறியாத புத்தியில தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணுமா? அப்பா உன் நாடு வந்து கல்வியிலே சிறந்திருக்கும். போ மதுரை மாநகரம் கல்வியிலே சிறந்திருக்கும். அப்ப மன்னர்களுக்கு ஒரு என்ன 5 ஊரா 5 லட்சம் நாடி. கோவையில 2 பேர் போனீங்க, 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து. ஐயோ கூட்டிகிட்டு போங்க. மாநாடு வந்து புதுசா ஜமீன்தாரன்னு பணம் வாங்கி கூடு கட்டுறாங்க. அங்கே ஐயல காசு கொடுத்து வெண்கலத்துல கடிகால், அந்த கடிகால வீட்டு மேல வச்சிருந்தாரு. 5 கிலோ காசுல அடுத்த கடிகால தூக்க முடியுமா? மதித்து கைய மேல போறதே இருப்பட கட்டுறேன். அன்ன வரைக்கும் வீட்டு மேலதான் இருக்கு. ஆரப்பா சோளம் தோட்டி கோலத்தை வந்து தண்டா போன அடி கேள்வி அந்த கத்தாலத்தை வாரிக்கு இந்த 12 பங்காளிய பங்கு கேட்டாலும் இரண்டையா பாரு. ஆமா. அதை மட்டு மேல வச்சு கட்டி எப்படி ஆச்சு? நாடு சேர்த்து வாட பங்காளிக்கு நல்ல வீடு வாசல் தோட்டம் எல்லாம் வித்து தின்னேன். தாலியோட பேருது அவனுக்கு பஞ்சம் தெரியல. ஒரு சமாஜம் கேள்விப்பட்டியா? நம்ம விரட்டின மாதிரி கோலத்தோடு ராசாகிட்ட போய் வாங்கினாராம். 5 கிராமம் 5 லட்சம் காணியை வாங்கி ஜமீன்தாரா இருக்கிறாராம். அதாவது நம்ம இங்க இவ்வளவு கஷ்டப்படுற போது பெரியப்பமே நல்லா இருக்க கூடாது. போகலாமா? அவங்க வழியா வழி தேடி எங்க வடநாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செஞ்சாரு? அதை வர்றதை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. பார்த்துக்கிட்டு பெண்ணு அங்க குடிக்கிறதுக்கு இங்கே வந்து அப்படியே போக சொல்லிடுறாம கதவை சாத்தி ஏன்னு கேட்டோம்னா அதாவது பாருங்க கட்சி வச்சுங்களை அடிச்சாரு அது தெரியுதுங்க. அதாவது அவங்க நிலை என்னவோ தெரியல. ஆனா இன்னும் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பங்காளி கையழைச்சா பங்காளி தான் கை தூக்கி விடணும் அப்படின்னு பெரியவங்களுடைய வாக்கு. சரி, அதே போல வர்றவங்க யாரு? உங்க அண்ணன் தம்பிங்க, என் குழந்தை, உங்க குழந்தையாளுங்க, என்னுடைய தங்கச்சிங்க, உள்ள குட்டிகளோட வர்றாங்க. வர்றவங்க வான்னு சொல்லணுமா தவிர வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அவங்கள வாங்கன்னு கூட்டிட்டு வாங்க. என்ன அவனுங்க உதட்டுல கூட உள்ளத்துல பயம் வச்சுட்டு வந்திருக்கானுங்க. இந்த நாட்டை விட்டு நம்மளை துரத்துனானுங்க. ராஜர்கள் அமிர்தமட்டியை கொடுத்துட்டு 5 நாடு வாங்கி நல்ல மாதிரியா பிழைக்கிறான். நம்மளை பிழைக்கிறது கூட கெடுக்க வரானுங்கடி. அதாவது பாருங்க, அதான் எங்களை விட்டுட்டு வந்து என்னன்னா உங்களை விட்டு வசதி அப்படி என்னன்னா பண்றது? சோறு கிடைக்கல, கஞ்சியே கிடைக்கலண்ணா. கஞ்சியா? ஆமா, மழை பெய்யல.
அதனால ரொம்ப பஞ்சாபம் வந்து 2 புள்ளைகளை கூட அங்கேயே வித்துட்டேன். 4 புள்ளைல 2 தான் கொண்டுட்டு வந்திருக்கேன். 2 வித்துட்டேன். சொல்ல மாட்டேன். அண்ணி இருக்கு அண்ணி. சரி போறேன். அண்ணிட்ட போறேன். போறேன். அண்ணிட்ட போய் தோறுவாங்க கைத்துன்னு. அம்மா ஆண்டி வணக்கம். வாங்க சொல்லுறாங்களே. அதாவது ரொம்ப பசியா இருக்கு. முதல்ல சாப்பாடு போடுங்க, அப்புறம் எதா இருந்தாலும் பேசுவோம். என் தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. இருக்கிற சாதத்தை என் வீடு உங்க வீடு மாதிரி நினைச்சு சமைச்சு சாப்பிடுங்க. அப்ப சாப்பாடு யாரு? பங்காளிமார்களும் இப்படி நேரம் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு குடும்பம் மேல கொழுப்பு வச்சிருச்சு. அண்ணே, அதாவது நம்ம பெரிய பேரோடு இங்க வந்திருக்கோம். இங்க நம்ம வந்து மாடு மேய்க்க வந்தோமா. இவங்களுக்கு இடத்துல போய் முதல் பங்கு கேட்போம். 5 கிராம 5 லட்சம் காணி அவங்களே வச்சுக்கணும். நம்ம 12 பேர் பங்காளி புள்ள குட்டியோட வந்திருக்கோம். நம்ம பிச்சைக்காடு மாதிரி அடையணுமாங்க. மண்ணலி கூட பாக்குறீங்களா? ஏன் நான் மண்ணலி போடுறேன்? கேட்கவா போய் புத்திமான் பலமானவான், புத்தி கட்டவன் பலகலந்து போவேன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்கிருந்து போவோம். பெரியப்பா நாங்களும் 12 பேரும் புள்ள குட்டியோட வந்துட்டோம். உங்களுக்கு 5 கிராமம் 5 லட்சம் காணி சொந்தமா இருக்கு. அதுல ஏதாவது கொஞ்சம் பிச்சை போடுறது மாதிரி கொடு அப்படின்னு நயத்தை கேட்போம். நம்ம பெரியப்பா சரி எங்க 12 பங்காளிமார்கள் வந்தார்கள். பெரியப்பா நாங்க 12 பேரும் பொண்டாடி பிள்ளையோட வந்துட்டோம். இல்ல அதாவது 10 ஆம்பளை ஒன்னா சேர்ந்து இருக்கலாம். 4 பொம்பளை சொன்னா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வாசப்புள்ளியில போய் வரமாட்டாங்க. சரி, அதனால நாங்க எல்லாம் தனியா இருக்கலாம்னு பேசிட்டோம். நீ சொல்றது தெரியுது. என்னங்க நான் முதல்லயே சொன்னேன், பங்காளியே வாழை கூப்பிடக்கூடாதுன்னு. ஒரு வாரம் சாப்பிட்டா பங்கு கேட்கறது மறைமுகமா நாங்க தனிச்சோறு ஆக்குறோம்னு சொல்றேன். மிரட்டி விட்டாட்டா அவங்கனால கஷ்டம். என்ன பண்றது? யாரை கேக்குறாங்க? நம்மள தானே கேக்குறாங்க. நம்மளதான். ஆமா, இல்ல அது பாவங்க இல்லைன்னு சொல்றது. அதனால சின்ன பண்ணி வளநாடு ஒரு நாடம் 1 லட்சம் ஏக்கர் நிலமும் அவங்களுக்கு எனாமா கொடுங்க. 4 உங்க பேர்ல இருக்கட்டும். அதை வர்ற வரி வாயில வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். இல்லன்னா 5 ஊரு 5 லட்சம் காணி இருக்கு. அப்ப எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தீங்க. அதாவது சின்னப்பட்டி வளநாட்டுல ஊடு கட்டுங்க. சிங்கப்பட்டியா? ஓ, சின்னப்பள்ளி வளநாட்டுல 1 லட்சம் காணியில வர வேண்டிய வருவாயை நாங்க சாப்பிட்டுக்கிறோம். 10 நடு வச்சுக்க. நாடு உங்க பேர்ல தான் இருக்கோம். ஆமா, அதான் குத்தகை கொடுக்கறது மாதிரி. நாங்க கொண்டாடி கொடுத்த பேசுறதை நீ விட்டு கேட்டீங்களா? எனக்கு பாம்பு காது. சரி, நான் வரேன்னா கடற்கரையை விட்டு குளக்கடைக்கு வந்தாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்க, இந்த பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் பத்தி ஆசைய. அதாவது நாளைக்கு செத்த காலத்துல கொல்லி வைக்க புள்ள இல்ல, குடம் உடைக்க நாதி இல்ல, வறண்டு பாய வறண்டு சிரிக்கி. இவங்களுக்கு 4 கிராமம் 4 லட்சம் காணி. நம்ம 12 பங்காளி ஒவ்வொருத்தரும் ஒரு டசன் புள்ள வச்சிருக்கோம். நம்ம ஒரு ஊரையே உற்பத்தி பண்ணியிருக்கோம். நமக்கு 1 கிராமம் 1 லட்சம் காணி. நான் திடீர்னு பெரியப்பா மண்டையை போட்டு ஏன் மகன் கொல்லி வைப்பேன். ஏய், அடிச்சு போடுறா இப்படி சொல்றேன். என் மகன் கொல்லி வைப்பேன், உன் மகன் குளத்தை வைப்பேன். வரட்டு பையன் வளர்த்து வா போலான்னு 12 பங்காளி மார்கள் பேசிக்கொண்டு பொன்னிவள நாடு வந்து விட்டார்கள். இவர்களெல்லாம் வாங்கி போட வேண்டிய நேரத்தில் நாவலை பொறுத்து இவங்க என்ன பேசிட்டு போறாங்க என்பதை கோட்டை உள்முகத்து மேல நின்று செவி கொடுத்து கேட்டால் தொப்பா கவுண்டசி. அப்படி கேட்க வேண்டிய நேரத்துல அந்த அநாத லட்சகா, வைகுண்ட வாசகா, நீளமேல ஜாமலா, நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? பசிக்குதுன்னு வந்தவங்களுக்கு நாங்க சொந்தம் போட்டது தவறா? பிள்ளையும் இல்லை, ஒரு கொல்லியும் இல்லை. நாளைக்கு இறந்தா கூட நம்ம பிள்ளைங்க தான் கொல்லி வைக்கும், குடம் உடைக்கும்.
இந்த கிழட்டு பயலுக்கு கிழட்டு திருச்சி வந்த ஆசையை பார்த்தியா அப்படின்னு சொல்றாங்களே. இதை கேட்ட துப்பாக்க உடச்சியமா தலைமுறைய தலைமுறைய பெண்ணா கணவன் பக்கத்திலே வந்து நின்று சாமி ஐயா என்ன செய்வேன் அவங்களுக்கு என்ன குறைவிட்டோம்? ஏன் சாமி நம்மளை பார்த்து இப்படி எல்லாம் சொல்றாங்களே, இது நியாயமா? அவங்க சொன்னது போல நம்ம வீட்டுல ஒரு குழந்தை செல்வ இல்லையே சாமி, என்ன சாமி செய்வது? பெண்ணே, குழந்தை இல்லை என்பது உன் செயல் என் செயல் அல்ல, படைத்தானே பரமசிவன் அவனோட செயல். அதுவும் போக அண்ணலுமா ஈஸ்வரனா அனுசரவே போகவில்லை. இந்த நடத்தத்தின் நாகேந்திரன் பூமியிலே மானிட சிவன் மனிதர்களாக பிறந்தவர்கள் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இவங்க என்ன அண்ணா அநியாயம் செய்தார்களோ, கொள்ளி வைக்க பிள்ளை இல்லை, குடமுடைக்க நாது இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் இவங்க நல்ல தான தர்ம புண்ணிய பூசாவளத்தை ஈர்ந்து பிறந்திருக்கிறார்கள்.
இவங்க மக்களை பெற்று மனமகிழ்ச்சியாக வாழுகிறார்கள் என்று அதே திருவாயால் சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தைக்கு இணங்க நம் இடத்திலே காசு பணம் நிறைய இருக்கு. 1000 அந்தணர்களுக்கு அள்ளி தான தர்மம் செய்தார். அந்த 1000 பேருமே என்ன சொல்லுவாங்க? ஐயோ, மக்கள் இல்லா மனக்குறை தீர வேண்டுமே, பிள்ளை இல்லா பெருங்குறை தீர வேண்டுமே, ஆண்டவா இவ குறை தீராதா என்று 1000 பேர் சொன்னா அதுல 10 பேர் சொன்ன சொல்லு பல்லு பழிக்கும் நமக்கு. அதனாலே நமக்கு குழந்தை வரம் கிடைக்கும். காசு பணம் நிறைய இருக்கிறது. தான தர்மம் செய்ய ஏற்பாடு. பாருங்க, காலத்துக்கு காதல் கல்கிணறி வெட்டி வச்சாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இங்க இருந்து நம்ம காலனி போகிறோம். போக வேண்டிய வழியில தாகம் ஏற்பட்டால் என்ன செய்வது? அப்போ வர்றவங்க போறவங்க அந்த தாகத்தை அருந்தினால் எந்த புண்ணியமா எந்த புண்ணியவதி இந்த கிணறை வெட்டி வைத்தார்களோ பிள்ளைகளை பற்றி பெருமடைய வேண்டும் என்று சொல்வாங்க இல்லையா? அதற்காக அதை ஏற்பாடு செய்தார். இரண்டாவது முறையாக தூரத்துக்கு தூர சுமதாங்கி அவர்கள் ஏற்படுத்தி வைத்தது. அதாவது சும கொண்டு வருவாங்க, உச்சி எரியும். அந்த சுமதாங்கில இறக்கி வைத்து சற்று நேரம் கணிவித்து அதை எடுத்து செல்ல வேண்டிய அவங்க உச்சி குழந்துரும். அப்ப எந்த புண்ணியமா எந்த புண்ணியவதி சுமதாங்கி போட்டு வச்சார்களோ நம்ம உச்சி குழந்தது போல அவங்க பிள்ளைகளை பெற்று பெருமையிடணும், மக்களை பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும் என்று 10 பேர்த்துல 4 பேர்த்து வார்த்தையாவது பலிக்கும். மாடுடைய நாட்டுக்கல்ல மந்தையில நாட்டி வைத்தாங்க. ஆடு மாடு கோழி அனைத்து சீவு சிந்துகள் அதில் எச்சமிடும். அப்ப கூட அந்த சீவு சிந்துகள் கூட வாயில்லா பிராணி கூட இந்த செஞ்சு இந்த மந்தையில நாட்டுக்கல்லை நாட்டி வச்சவங்க எந்த புண்ணியமானாலும் சரி அவங்களுக்கு ஒரு குழந்தை வண்டி இருக்கக்கூடாதா அப்படின்னு அதுகள் வருந்துமா. அதே போல ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லா பொருள்களுக்குமே தானதம் செய்து கொண்டிருக்கிறார். கோலத்தார் கவுண்டர் என்ன செஞ்சாரு? குளத்தூர்ல அந்த ஏரியை வெட்டி வச்சார். வெள்ளாளர் வெட்டி வச்சதால் அதுக்கு வெள்ளாங்குளத்தூர். ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் ஏனாங்குளத்தூர். ஆனா அவனுக்கு வெள்ளாளர் போய் அந்த குளத்தை வெட்டி வச்சதால் அதுக்கு வெள்ளாங்குளத்தூர்னு பேர் வச்சாங்க. இப்படி இருக்க வேண்டிய நேரத்துல தான தர்மம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப தேவலோகத்துல இருந்து என்ன செய்யறாங்க? மாயவன் இடத்துக்கு வந்து அக்கா குழந்தை இல்லையே என்று துப்பாக்கி கொண்டச்சியமா அழுது கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும். குந்தமாதேவியை கொண்டு வந்து தாமரையாக அதாவது மனைவி குறிச்சி மலக்குழந்தா மனைவி இடத்திலையும் இந்த
பாண்டபுத்திர மகாராஜன் இருக்காருல்ல, அவரை ஒரு ஆண் குழந்தையாக நிறைந்த வெள்ளிக்கிழமை என்று பூமியை பார்த்த கண்ணாக சுக்கிரா தேவிமந்தன் உன்னுடையார் கவன்று பிறந்தார். அந்த தாம்பாளத்தில் ஏந்தினார்கள் தாதிமார்கள். அம்மா, அரசுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுமா. அரசுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னா வேம்புக்கு என்னமா பிள்ளை? அரசால ஆண் குழந்தை பிறந்து விட்டதம்மா. அரசு ஆள்வதற்கு குழந்தை இல்லையே என்று என்னுடைய வீட்டுக்காரர் வியாபாரமாக இருக்கிறார். அவரிடத்தில் சொல்லிவிட்டு வாருங்களே அம்மா. மகாராஜா எடுத்துக்கு வந்தாங்க. மகாராஜா என்ன ஆட்டம் போட்டு வர ஆம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு சந்தோஷம் ஆடிக்கிறாரு. எனக்கு பிறந்தலைக்கு உங்க சம்சாரத்துக்கு மகாராணி அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அப்படியா? வீட்டுல தொண்டரை போட்டு சொகர வேலையை வாங்கி அங்கே அரசால ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அடிச்சான் தண்டுவிட. இது யாருக்கு தெரிஞ்சிச்சு? பொன்னில நாட்டில் இருந்த 12 பங்காளிமார்களுக்கு தெரிந்தது. அனுமார்களே, நம்ம அந்த ஊட்ட விட்டு வெளியில வரையில என்ன பேசிக்கிட்டு வந்தான்? பெரியவனுக்கு புள்ளையும் இல்ல, பெரியம்மாளுக்கு கொள்ளையும் இல்லைன்னு பேசணும். இப்ப ஆம்பளை புள்ள பிறந்துருச்சான்னா ஏன்னா ஒரு வாயில நல்ல வார்த்தையே வராதா? அதாவது இப்ப பெரியப்பனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. உங்கள்கிட்ட தொல்லையா இருக்கு. அதாவது இப்ப பிறந்த புள்ள இம்மையில சாவுதோ திண்மையில சாவுதோ இல்ல கார்த்திகை மாசம் வரும் போது கழுத்தல் அப்படியே அவன் ஒருத்தன் பெரியவன் ஆயிடுறான்னு வச்சுக்க. நம்ம 12 பங்காளிக்கும் ஒவ்வொருத்தனுக்கு 2 பேரு பிள்ளைங்க பையன் 24 பேர் இருக்கேன். பெரியவங்க சொல்லுவாங்க முண்டனுக்கு 2 ஆளு மீறிக்கிட்டா 3 ஆளுன்னு சொல்லுவாங்க. எது வந்தாலும் பேசிக்கலாம் வா போடா. போது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் குழந்தைகளுக்கு வயசு 5. ஆமா, வரத்துல குழந்தையாண்டு வீட்டை விட்டு வெளியே விடாமையே அமுக்கி வச்சிருக்காங்க. ஆமா, அங்க இருங்க கூட்டி பார்த்தாங்க. மகாராசா நீங்க நல்லா இருக்கணும். இல்ல மகாராசா நீங்க என்ன நல்லா இருக்கணும், நாங்க இளவரசரை பார்க்கணும். மகாராணி அம்மா கிட்ட நான் போய் சொல்லட்டுமா? ஓ நீ என்ன சொல்ற?
இளையராசாவை பார்க்கணும். இளையராசா இப்ப எல்லாம் மெட்ராஸ் இருக்கு. இளவரசரா பார்க்கணுங்க. இளவரசரை பாக்குறியா அம்மி? என்னங்க, நானும் எங்க வீட்டுல தான் இருக்கிறேன். மகாராணி அம்மா கிட்ட போய் சொல்றேன் கேளு. ஒரு நாள் பாக்கிமாரன் ஒடியாது ராணியம்மாளுக்கு ஆம்பளை புல பிறந்ததுன்னு சொன்னோம். அது நெசமா பொய்யான்னு இன்னும் அந்த பயலை ஏகல்ல அவ காட்டல. அந்த குழந்தை எப்படித்தே இருக்கும்னு நானும் பார்க்கலாம். இங்க எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம். நான் மகாராணி அம்மா கிட்ட போய் நீ போடாது சொல்லிட்டு வந்துடுறேன். செல்வாவால் என்னங்க ஆமா, நீ எப்படி பொய் பேசி பழகிக்கிட்டேன்? குடும்ப நடத்துறேன் இவ்வளவு நாள் கணக்கு நினைக்கவே இல்லை. நீ இவ்வளவு சந்தேகப்படுவீங்கன்னு நானும் நினைக்கவே இல்லை. ஒரு சந்தேகத்துல நிக்கிறேன். என்ன சந்தேகம்? எங்க உள்ள சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம் வந்துருச்சு உங்களுக்கு? இப்ப 4 வருஷத்துக்கு முன்ன நம்ம வீட்டுல எதுவும் உனக்கு புள்ள வரணும்னு சொன்னது நெசமா? உனக்கு கிரகம் சரியில்லை போயிட்டேன்னு பாக்குறேன். ஏங்க அது 1க்கு 2 ஆகி போயிருச்சுனாலும் கூட நீங்க தானே எல்லாம் சுத்தம் பண்ணீங்க. அதாவதுங்க குழந்தை பிறந்ததுன்னா கேள்விப்பட்டோம். அந்த மகாராசாவை நாங்க பார்க்கணும்னு குடிமுறையெல்லாம் வந்திருக்கான். சரி, குழந்தைய வர சொல்லுங்க. இருங்க, இப்ப நான் வர சொல்றேன். இதை நாட்டு மக்கள் அனைவருமே வந்து இளவரசரை பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் ஒப்பாட்ட வந்துச்சு அம்மா தன்னுடைய மகனை ஆலயம் அழகாக வச்சிருந்தாங்க. கண்ணே வாடா மகனே வாடா கண்மணியே நாங்க உங்க மகனெல்லாம் பார்க்கணும்னா இதுதான் என் குழந்தை. இதுதான் இளவரசர். உங்க வருங்கால இளவரசர். அழகா நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? ராஜாவை விட அழகான நீங்க வச்சிருக்கேன். எப்ப பார்த்தாலும் குப்பை புள்ளியிலே தான் தூங்குறேன். இவங்கெல்லாம் நாட்டு மக்கள் உன்னை பார்க்க வந்திருக்கிறாங்க, சன்மானம் கொடுக்கறாங்களா? அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்களுக்கு வேணும் எனக்கு. மகாராசா மகாராசா உங்க அப்பா இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. அதற்கு பிறகு இந்த நாட்டை எப்படி அரசாட்சி புரிவீங்கன்னு கொஞ்சம் பேசுற சாட்டை விசாரிச்சுக்காங்க. ராஜா 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 ராஜா
கொடுமையை துளைக்க கோயிலுக்கு போனது நாட்டு மக்கள்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இருப்பாங்களான்னு அதானே. ஏங்க பெண்ணே, என்னங்க? அதாவது பிள்ளை இல்லாம இருந்திருந்தா ஒரே கொடுமை. ஆமா. இது பிள்ளை எல்லாம் குரங்கு. என்ன பண்றது? நான் ஒரு சொல்ற கேக்குறீங்க. அதாவது உலகத்துல ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்னன்னு? காக்கையும் குஞ்சா இருந்தாலும் தான் கடுப்பா இருக்குதுன்னு அது விகல்பமா நினைக்காது. அதை தான் குஞ்சாக தான் ஏத்துக்கும். அதே போல என்ன பண்றது, நம்ம தலையில ஆண்டவ கூடாது. உங்க அப்பா முடுக்கு கொடுப்பா. முடுக்கா முடுக்கு பையில மூக்கு 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 மூக்கா அப்பா மூக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. போயா இவன் இருந்தேன்னா என் பேரை கெடுத்து போடுவேன். நீ சாயங்காலம் தோட்டத்தை கூட்டியா இவனை உட்காந்து நீ கிணத்துல போட்டு அமைக்கு கொண்டு போடுவேன். அப்படிலாம் செய்யக்கூடாது. அதாவது சுருக்கு உலகத்துல என்ன சொல்லிருக்காங்க, சுருக்கு போட்டு விட்டா நீ போட்டு கொடுக்கணும். மஞ்ச வெட்டி கட்டிக்கானே கோயிலுக்கு அதாவது பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க, அது 10 எழுத்து கத்துச்சுன்னா அப்பவாது கொஞ்சம் அறிவு ஞானம் வர இல்லையா? அப்படிங்கிற அங்க போய் விளையாடுறாங்க. தேங்காய் பழத்தை எடுத்துக்கிட்டு நேரா பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க. அதாவது 5 பணம் கொடுத்து அரிசிபடி வாங்கினாங்க, 10 பணம் கொடுத்து பாட புஸ்தகம் வாங்கினாங்க, குறுக்காணிக்க தேங்காய் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு ஆசிரியருக்கு இடத்துக்கு வந்தாங்க. வரக்கால பிறந்த குழந்தைங்க பாருங்க, என் குஞ்சு குஞ்சா. ஆமா இவனை இங்க ஏன் கூட்டிட்டு வந்த? படிக்க வைக்கிறது. படிக்க வைக்கலாம். நீங்க படிப்பு சொல்லி கொடுத்தீங்கன்னா நானு ஆமா இவனுக்கு கண்டிப்பா. நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அது முடிஞ்சிருச்சு. என்ன? என் சின்ன மகன் பிறந்தேன். சரி. அவனுக்கு வயசுன்னா இந்த வாத்தியார் வேலை எனக்கு நினைக்காது போயிருமுன்னு அவன் சாதகத்தை. சரி, இப்ப அது மாதிரி போயிருச்சா இருக்குதா? இப்ப போகும்போதெல்லாம் குறைஞ்சு வந்துருச்சு. ஏதோ ஆகணும் நீ போ. சரி, பார்த்து சொல்லி கொடுங்க. கையை கட்டு. கையை கட்டுறா. கையை இப்படி கட்டு. நல்லா கையை கட்ட சொன்னாரு. இப்படி கட்டுறா. அவனை கட்டாரு ஆகார். இப்படி கட்டு. வங்கை எப்படி கட்டு. அப்படி கட்ட சொல்றாரு. அப்படி கட்டு. கட்டுறா. அடிக்க புள்ள வாத்தியம் கட்டுறா. கட்டிட்டேன். கையை அதெல்லாம் விடு. இப்படி குத்துறேன் சார். மூக்க மாத்தி குத்த வரேன் சார். நான் பாடத்தோட சொல்லு. இதோ சரி சார். அரியோகம் ஆருக்கு ஓதம் போய் பாடுவா. அரியோகம் அறிவன் நானும் சொன்னேன். நன்றாக வாய்க்காட்டு நன்றே ஆக குருவாழ்க குருதே வாழ்க குருவே துணை குருதே சினை. ஏய் நான் தான் சொன்னேன், நீ வந்து காடு வச்சுட்டா பள்ளிக்கூடம் இருக்காது. வா. அதாவது எல்லா பிள்ளைகளுக்கும் நான் பாடம் சொல்லி கொடுப்பேன். அதான். ஆனா நீ நல்ல பிள்ளை. ஆமா. நான் ஒரு பாடம் சொன்னா நீ 2 சேர்த்து சொல்ற. அப்படிதான் இருக்கணும். உனக்கு நீ வந்து எனக்கு செல்லமான சிசியை. நானு. ஆமா. இவெல்லாம் கிடைக்கிறேன் மோசமான முள்ள மாதிரி நாளை இருந்து நான் வரையில உனக்கு சாப்பாடு நிறைய கொண்டு வரேன். நீ என்ன பண்ற, வந்ததையும் நல்லா சாப்பாடு. சரி. தூக்க வேண்டாம், படுத்து தூங்கு. இல்லைன்னா விளையாடு. வெளிக்கு வந்தா என்ன பண்ணுறது? தூக்கம் வந்தா தூங்குறேன். வெளிக்கு வந்துட்டா யாரு கேளுடா. வீட்டுக்கு போனதையும் உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ ஏப்பா இன்னைக்கு வாத்தியார் உனக்கு என்னடா பாடம் சொல்லி கொடுத்தாலும் கேட்பாங்க. ஆமா. ஆனா நீ புஸ்தகத்தை மட்டும் கையில தொடப்படாது. நான் என் மகன் கிழமை எனக்கு அடிச்சிடும். வேலை இல்ல. அப்படியா? ஐயோ நீ போனா பள்ளிக்கூடம்
எழுத்தே புரியல. இப்படி உள்ள நாளையில் தெய்வலோகத்துல தேவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து கோலத்தக்கொண்டை கலக்க பார்த்தார்கள். ஆயல் முடிந்தது. யமதூரை விட்டு கோலத்தக்க என்ற உயிரை பிடித்தார்கள். அப்ப தொப்பா கவுண்டச்சியம்மையார் என்ன செஞ்சாங்க? வளார்ந்து விடிந்து விட்டது. சூரியன் உதயமாகி விட்டது. என்ன இது? சூரியன் உதய ஆகாதுக்கு முன்பதாக நம்ம வீட்டுக்காரரு நகர் சோதனை பார்ப்பது வழக்கம். இன்னைக்கு இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியலையே. போய் பார்க்க வேண்டும். நேரத்துல ஊரார்கள் என்ன செய்யறாங்க? அது நேரத்துல அப்பா கவலைகளே என்ன அரை மணி நேரம் வீட்டுல அலுவலக சத்தம் கேட்குது சாமி. அதாவது துப்பாக்கண்டை விஷயமா அழுதுன்னா ஒரு மனைவி இறந்துட்டாங்க. அதாவது அவங்களுக்கு யாரும் இல்லைன்னா பரவாயில்ல. 12 பேர் பங்காளி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு அவ்வளோ சரி சார் இப்ப காவலர்கள் அவ பொன்னீரில என்ன வெளிநாட்டுக்கு வந்து சாமி வணக்கங்க. நல்லா யார் நீ எதுக்கு வந்த? அவங்கள போய் கும்பிடு. வெளிநாட்டுல இருந்து வந்தேன் சாமி. கோலத்தை கவுண்டி இறந்துட்டாருங்க. சரி, அதனால அந்த ஊர்ல உள்ளவங்க சொல்ல சொன்னாங்க. பக்கத்துல போய் பாத்தியா? பக்கத்துல செட்டி விட்டாங்க. முடிச்சு பாக்குறாரா? முடிச்சு பாக்கலங்க. யாருக்கிட்டயா பேசிக்கிட்டு இருக்காரா? நல்லா பேசுறாருங்க. ஒரு கண்ணு திறந்துருக்கு, ஒரு கண்ணு மூடி இருக்குதுங்க. அப்ப சாகல இங்க செத்துட்டாருங்க. சரி, ஆளோட சொன்னாங்க உயிர் போயிருச்சான். மூக்கு கிட்ட கைய வச்சு பாத்தியா? கைய வச்ச பாக்கலங்க. அப்ப மூக்குல கைய வச்சு பார்த்தாலும் செத்தது தெரியும். கண்ணு ரெண்டும் அப்படியே கரண்டு போச்சு. முழிச்சு பார்த்தாங்க. இல்லங்க, கண்ணு ரெண்டு மேல போயிடுச்சு. சரி நீ போ, நாங்க வர்றோம். 12 பங்காளிமார்கள் என்ன பேசிக்கிறாங்க? அண்ணே, கயிறு முட்டி மகாராஜா இடத்துல கொடுத்துட்டு 5 கிராமம் 5 லட்சம் காணியை சொந்தமா வாங்கினவே நம்ம பெரியப்பேன். அவனை என்ன பண்ணோம்னா முன்னால போறவே மூக்க காட்டி ஒரு குத்து குத்தணும். நான் சொல்றது உனக்கு புரியல. அதாவது நம்ம 12 பேர்ல எல்லாம் முன்னதா போறோம்ல. பெரியப்பனை போய் பார்த்த உடனே பெரியப்பா செத்து போயிட்டியான மூக்க காட்டி ஜாங்கன குத்தணும்னு வச்சுக்க. கொஞ்சம் மூச்சு இருந்தாலும் செத்து போயிருவேன். அவனை கொண்டு போய் காட்டில் வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்து வந்துடலாம். சரி என்று 12 பங்காளிமார்கள் பறக்க வந்து 16 பழுது வச்சு ஒரு பாடையா கட்டி மல்லாக்க படுக்க வச்சோம்னா காத்து வந்து மூக்கில் பூந்தோன்னா இவன் எதிர்த்து உட்காந்துக்குவேன். அது மட்டும் அல்ல, ஏண்டா நான் செத்து போயிட்டேன் நான் இங்க வந்தேன்னு சொல்லி இந்த 1 கிராமம் 1 லட்சம் காணியை பிடிக்குவேன் அப்படின்னு சொல்லி குப்புரிங்க போட்டு காலை போட்டு முதிச்சு இழுத்து கட்டி நேரா வீரமலை காட்டுல கொண்டு வந்து 2 இழந்தமுள்ள அதை வெட்டி போட்டு தூக்கி போட்டு நெருப்ப வச்சுட்டேன். அது என்ன விவசாயத்துக்கு போனா என்ன, நேரா வடநாட்டுக்கு வந்து அப்ப தேடினதா காசுகளே பெரிய வண்டியை ஏற்றிட்டேன். கூட்டுற கட்ட விளக்கமாறு கூட இல்லை. அதை எடுத்து கக்கத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்றேன், பேசாம போனோம். ஊரு சொன்னா நம்மள ஒரு மாதிரி நினைக்கும். அம்மா, அதாவது உங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரே அப்படின்னு நீங்க சங்கடப்பட வேண்டாம். நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க. ஏதோ இந்த வாச வளவை கூட்டியாவது நாங்க உங்களுக்கு சோறு போடுறோம். நீங்க ரொம்ப சங்கடப்படாதீங்க. நாங்க வேணாம். ஏய் வண்டியை ஓட்டுறோம். அடலே குன்னடே வந்து போல தெரியலே. மாமனாருக்கு மருமகளுக்கு ஏதாவது பேச்சு முக்கியமானது காலையில் வச்சுக்கலாமா? ஆமா, என்னம்மா 6 மாடு வீடு வாசல் பண்ண பாத்திரம் எல்லாம் ஏற்றிட்டு போறாங்க. பேசாம தெரியவங்களா 6 மா? ஆமா, நான் போய் கேட்குறேம்மா. வேணாப்பா, அவங்க 12 பேர் இருக்காங்க. ஒருத்தன் இருக்க 12 பேர் சேர்ந்து உன் மேல கைய வச்சாங்கன்னா நீ செத்துருவ. வேண்டாம், போக வேண்டாம். அவங்க எடுத்துட்டு போகட்டும். இந்த உலகத்துல ராஜநீதி தெய்வநீதி இருப்பது உண்மையானா இந்த காசு உன மீண்டும் உன் கைக்கு வந்து சேரும். ஆகையினால் அது போனா போயிட்டு போய் பேசிக்கலாம்.
ஆனா ஒரே அதாவது மணியங்குறிச்சியில் உங்க மாமா வீடு இருக்கு. தாமரன்னு ஒரு பொண்ணு இருக்கா. சரி, உனக்கு அவன் கேட்டு செல்வ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எனக்கு கண்ணு கொஞ்சம் மங்களா இருக்கு. போய் பிடிச்சு கூட்டிட்டு போறியாப்பா? மாமா போலாம். கூட்டி வந்து கொண்டிருக்கிறார். மர வழியில ஒரு கூட்டமா இருந்தது. ஆமா, ஒரு கொடையாள மரம். அந்த மரத்துக்கடியில நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. கணக்கு பிள்ளையா கணக்கு வேலை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஆமா, நிறைய கூட்டம் இருக்காங்க. நடுவ ஒரு பவுல் பெருசா ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவர் யாருமா? அவர் வேற யாரும் இல்லப்பா, உங்க மாமா தான். ஆமா, இப்படியே போய் பொண்ணு கேளுங்க, கட்டி இப்படியே கூட்டி போயிடலாம். அடே, அவருக்கு வீடு இருக்குதுடா. ஏமா மாமா வீடு இருக்குதா? என்னன்னா அவர் என்ன மரத்துக்கடியில பொங்கி திங்கிறாரு நான் பார்த்தேன். மரத்துக்கடியில இருக்கலாம் அப்படியாமா நினைச்சேன். அப்படிலாம் இல்ல, வீடு இருக்கு. உங்க அத்தை இருக்காங்க, அத்தை மக இருக்கு. அங்க போலாம் வா. படி என்று நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை என்று கடங்காரி மாதிரி தாயும் பிள்ளை வந்து உட்கார்ந்தாங்க. அப்ப வழக்குழந்தாவுடைய மனைவி அரியபுரி நினைச்சு பார்த்தாங்க. அடி பாவி, எந்த மூஞ்சை கொண்டு இங்க வந்திருக்கா? நம்ம அண்ணன் குளத்தை கொண்டு இறந்தாரு. செத்து எலுமிச்சது கூட நம்ம கிட்ட இவ சொல்லல. கடங்காரி போல நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இன்னைக்கு 4ஆம் தேதியா? வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இருந்து கடங்காரி மாதிரி நம்ம வாசம் வந்து உட்காருக்கால. இவ்வளவு தெரியாத போல நம்ம பேசணும். வீட்டை விட்டு விரட்டுற வழியை பார்க்கணும். அப்படி என்று நாங்க அருகாமல் வந்து, அம்மா நீ யாரு, எங்க வந்த? மாமா கொஞ்சம் சவுண்ட் சொல்லுவாமா 2 மைக்கையும். அண்ணி, எனக்கு தெரியலையா? என் பேர் தொப்பா கவுண்டச்சி. வளநாட்டு மாநகரத்துல இருந்து அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேன். அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கியா? ஆமா. இவன் என்ன நினைச்சா, ஏன் நமக்கு இந்த பொண்ணாப்ப நாம போய் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சொன்னோம்னா பிறந்தவளாச்சு இம்மா கொஞ்ச நேரம் இருமா வர்றேன் அப்படின்னு தாய் எடுத்து சொன்னாங்க. அந்த தாய் என்ன பண்ணாங்க, மலைக்குழந்தாக்கம் ஒன்று கணக்கு சபையில உட்கார்ந்து வரி வாய்தாலாம் வாங்கிட்டு இருந்தாரு. நேரம் அங்கிருந்து ஓட்டோட்டமா வந்து, எத்தனை வாங்கம்மா, என்ன ஆரோ தெரியல, ஒரு பிச்சைக்காரன் ஒரு பிச்சைக்காரி வந்து அம்மாவை பொண்ணு கூட கேட்கறாங்க. வர்றேன். மலைக்குழந்தாவிலே கணக்கு சாவடியிலே கணக்கு எழுதி கொண்டிருந்தார். பிறந்தவளும் பிறந்தவன் மகன் போனதை பார்த்தா என்னத்தான் வந்துட்டாலும் பிச்சைக்காரங்கிற போது அது சங்கடமாக தானே இருக்கும். அப்போ வர வருவேகமல்ல வேகமா வந்து கொண்டு இருக்கிறார். ஏ அப்பா, போய் பொண்ணு கேட்டோன்னா நம்ம அம்மா 2 தடி சிரிக்கி ஓடுனான். நம்ம மாமிங்கிட்ட சொல்லிவிட்டான். அவன் தடியை தூக்கிட்டு வர்றேன். வர்ற வேகத்துக்கு நம்மளை அடித்து வச்சு மூச்சானா செத்து போயிடுவான். பிறந்தவனாச்சுன்னு பக்கத்தில் ஒரு குட்டிச்சோறு இருந்துச்சு. அதில் போய் தாண்டி உட்காந்துக்கிட்டேன். அவ்வளோ வேகமாக வந்தவர் நின்று கொண்டார். காவலர்களே, இந்த பெண்ணை யார் அந்த கேடு எங்கே வந்தாங்க? நீங்க யாருப்பா? அப்படியா? அதாவது பிறந்த வீட்டுக்கு உன்னுடைய பிறந்தவ பொண்ணுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. பிறந்த பொண்ணு இல்லைன்னு சொல்றாரு. சொல்லு. அத நேரடியா என்கிட்டயே சொல்லட்டான், நான் பாத்துக்கிறேன். அம்மா, என்ன பொண்ணு இல்ல போ. இப்படியெல்லாம் சொன்னா நான் போக மாட்டேன். வேற என்ன செய்யணும்? அதாவது இந்த உலகத்துல ஒரு பிறந்தவ இருந்தா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். இருந்து விட்டாலும் கூட உன் கூட பிறக்கல, நீ யாரோ எவரோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி உடனே மேலே கை போட்டு போவோன்னு தள்ளிட்டீங்கன்னா நான் போயிடுறேன். இல்லை பொண்ணு கட்டாமல் நான் போக மாட்டேன். கொஞ்ச நேரம் காவலர்களே, இங்கே வா. இந்த பொண்ணு என் பிறந்தவ தான். இருப்பினும்
இவர் வீட்டுல கூட்ட விளக்கமாறு கூட இல்ல. ஆமாங்க. இவங்க வீட்டுக்கு நம்ம பொண்ணை கொடுத்தா நன்றாக இருக்குமா? இருக்காருங்க. பொண்ணை எங்க கொடுக்கணும்? வேணாம். பொண்ணை எங்க கொடுக்கணும்? பொண்ணு நம்ம பொண்ணை எங்க கொடுக்கணும்? அதாவது பெரிய ஊனா பார்த்து வெள்ளடிச்ச வீட்டுல கொடுக்கணும். ஆமா, நான் லேசா புடனி மேல கைய போட்டு சொல்றேன். நான் கையை பிடிச்சி எடுத்து விட்டேன். சரி என்று முழக்கொழுந்தாவில்லை கூட பிறக்கேங்க என்று சொல்லி என் கூட நீ பிறக்கல, நான் உனக்கு பிறந்தவன் அல்ல, நீ எனக்கு பிறந்தவல்ல, போ போ என்று சொல்லிவிட்டான். உடனே மேலே கைவிட்டு போகும்னு தள்ளின வாசலிலே வந்து விழுந்தா. விழுந்து எந்திரிச்சு அண்ணா தட்டு நில குலையில் அண்ணா சொல்லி அழுதுட்டு அவ என்ன நினைச்சா, அதாவது ராஜநீதி தெய்வநீதி இந்த உலகத்துல இருப்பது உண்மையானா ஓ மக கழுத்துல என் மகன் தான் தாலி கட்டுவான் என்பதை சொல்லிவிட்டு அழுதுகிட்டே வந்துகிட்டு இருந்தா. ஆமா என்னப்பா, மாமா பொண்ணு கொடுக்காட்டி போறாருமா, வாமா போலாம். சரி வாப்பா போகலாம். இப்படி வீட்டுக்கு வந்தாங்க. ஆமா எனக்கு பசிக்குதுமா. சரியா, அதாவது வெள்ளித்தட்டுலையும் தங்கத்தட்டுலையும் சாதம் உண்ணவன் இப்ப ஒரு மண்பாத்திரம் கூட இல்லை, மண்பாத்திரம் கூட இல்லை. அப்படி இருக்க வேண்டிய நேரத்தில் வெளியில தலவாசப்படியில உட்கார வச்சு கொல்லப்புற வழியாக ஒரு மண் பாத்திரம் உடைஞ்ச மண் ஓட்டை எடுத்துக்கிட்டு நடு வீதியில வந்து நின்று எப்படி தன்னுடைய மகனுக்கு சாதம் கேட்கிறார் தெரியுமா? பிள்ளைகளை பெற்றவரே ஒரு பிடி ஆதரிந்தா கொடுங்களம்மா, பிள்ளைகளை பெற்றவரே ஒரு பிடி ஆதரிந்தா கொடுங்களம்மா. அந்த தெருவில் இருக்கவங்க என்ன நினைச்சாங்க, மகாராணியா வாழ்ந்தவ